subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா கோடிங் டிப்ஸ் பார்ட் 7. ஸோ கோடிங் டிப்ஸில் வந்து நிறைய உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்ட் 6 வரைக்கும். இப்போ பார்ட் 7 ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த செக்ஷன்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கான கோடிங் டிப்ஸில் இதிலேருந்து எப்போதுமே கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். டேரெக்டாக லீட் ஆகிற கோடு தான், பட் இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷனால் பிள்ளைங்க நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற என்ன தப்பு பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன், எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுலேருந்து நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஸோ இதில் என்ன என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா, ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பேர் வந்து டிஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து நம்மளுடைய கண்டிஷன் வந்து பினைனா, ப்ரீ மேலிக்னண்ட்டா இல்லை மேலிக்னண்ட்டான்றதை பார்த்து தான் நம்மளுக்கு கோடு வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரீ மேலிக்னண்ட் லீஷன்னு, அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஆக்டினிக் கெரட்டோசிஸ் டிசீஸாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லீஷனுக்கு 17000, அதாவது ஒரே ஒரு லீஷன் மட்டும் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா 17000. ஓகேவா? இப்போது செகண்ட் வந்து ஆட்-ஆன் கோடு. ஸோ ஆட்-ஆன் கோடுனா தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்-ஆன் கோடு எப்பயுமே ப்ரைமரியாக கொடுக்கக்கூடாது, ஆல்வேஸ் இட் ஷுட் பி செகண்டரி தான். ஸோ இந்த செகண்டரி கொடுக்கறதுக்கு ப்ரைமரி என்ன கொடுக்கணுன்றது அதனுடைய கோடு கீழவே நோட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 11700 தான் ப்ரைமரி கோடு. அப்போ 14 லீஷன், அதாவது ரெண்டாவது லீஷன்லேருந்து 14 லீஷன் வரைக்கும் இந்த கோடை கொடுக்கணும், 17003 கோடை கொடுக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, ஃபஸ்ட்டு லீஷனுக்கு நீங்கள் இதை கொடுத்துருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 5 லீஷன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லீஷனுக்கு 17000 கொடுத்துடணும். மீதி இருக்கிற 5 லீஷன் டோட்டலாக ஒரு லீஷன் வந்து ஃபஸ்ட்டு கூட கொடுத்துருவீங்க. மீதி 4 லீஷன்ஸ் இருக்குது. ஸோ 4 லீஷன்ஸ்க்கு இதை நிறைய பேர் இதை ஒரு தடவை மட்டும் கோட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா செகண்ட் த்ரூ 14 லீஷன்ஸில். ஸோ அப்போ 14க்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் ஒரு தடவை தான் கோட் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு தடவை மட்டும் கோட் பண்ணிவிட்டு 17000, 17003 மட்டும் கோட் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கோடு டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். செகண்ட் த்ரூ 14 லீஷன்ஸ் ஈச்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஈச்சோடைய இந்த ஒரு வேர்டை வச்சு தான் பிள்ளைங்க வந்து இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஈச் அப்படின்னா செகண்ட்லேருந்து 14 லீஷன்ஸ்குள்ளே ஒரு லீஷனுக்கும் தனித்தனியாக கோட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது நம்மளுக்கு 13 லீஷன்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு லீஷன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கோடை கொடுத்துட்டு மீதி 12 லீஷன்ஸ்க்கு இதை 12 தடவை கோட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் இதில் டிஃப்ரென்ஸு. இந்த ஒரு வேர்டை வச்சு தான் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆகிறோம். ஈச் அப்படின்னாக்கா செகண்ட் லீஷன்லேருந்து 14 லீஷன்ஸ்குள்ளே ஒரு லீஷன்ஸ்க்கும் செப்பரேட்டாக இந்த கோடை கொடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இதே இன்னொரு கோடு பாருங்கள். இதுவும் ப்ரீ மேலிக்னண்ட் தான். இதில் என்ன நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ்னால் 15லேருந்து மோர் லீஷன்ஸ் வரைக்கும் இந்த கோடு, அப் டு 14 வரைக்கும் இந்த 2 கோடை கொடுக்கணும். 15க்கு மேலே வந்துச்சுன்னா இந்த கோடு கொடுக்கும். இதில் பாருங்கள் ஆட்-ஆனே கிடையாது. இதுதான் ப்ரைமரி கோடு. அப்போ ஃபஸ்ட்டு லீஷன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த கோடெல்லாம் கொடுக்க மாட்டோம். 1லேருந்து 15க்கு மேலே தாண்டிட்டாலே ஒரே ஒரு கோடை தான், ஒரு தடவை தான் நம்ம கொடுக்கணும் இந்த கோடை. ஸோ 15க்கு மேலே இருந்துட்டாலே, இப்போ 15 லீஷன் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா இது ஒரு தடவை தான் கொடுக்கணும். 20 லீஷன் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா இது ஒரு தடவை தான் கொடுக்கணும். சப்போஸ் 12 லீஷன் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா இதை ஒரு தடவை கொடுத்துட்டு மீதி 11 லீஷன்ஸ்க்கு 11770 கொடுத்து இன்ட்டு கொடுத்து 11 தடவை கோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், இந்த ஈச்சின்ற டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற பார்ட்டு. ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?
இது மார்க் டெஸ்ட்டு. இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள். ஸோ 36 years old male presents to have multiple lesion destroyed. ஓகே, அப்போ நம்மளுடைய சர்ஜரி வந்து டிஸ்ட்ரக்ஷன். 3 benign lesions on his face are destroyed. 5 actinic keratosis on his left arm are destroyed. ஸோ எப்படி கோட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஜரியோடைய பேர் வந்து டிஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அதில் என்ன நம்ம டிஸ்ட்ரக்ஷனுடைய கோடில் எதை பேஸ் பண்ணி டிஃப்ரென்சேஷன் கோடு நம்ம பார்த்தோன்னா, கோடோட டிஃப்ரென்சேஷன் என்னென்ன இருக்குது, டிசீஸ் வந்து பினைனா, ப்ரீ மேலிக்னண்ட்டா, மேலிக்னண்ட்டா, இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து கோடு டிஃப்ரென்சேஷன் இருக்குது. இது ப்ரீ மேலிக்னண்ட்டோடைய கோடு. இந்த 3 கோடும் வந்து ப்ரீ மேலிக்னண்ட். ஓகே, அடுத்தது வந்து டிஸ்ட்ரக்ஷன் பினைனுடைய கோடு இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறமேட்டு மேலிக்னண்ட கோடு இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற கொஷினில் 3 லீஷன்ஸ் வந்து ஃபேஸில் இருக்குது, பினைன் லீஷன்ஸ். ஓகே, ஸோ 3 வந்து பினைன் லீஷன்ஸ், ஒரு கோடு வந்து பினைனுக்கான சிபிடி கோடு எடுக்கணும். ஒன்று முடிஞ்சிச்சா? 5 லீஷன் வந்து ஆக்டினிக் கெரட்டோசிஸ். ஆக்டினிக் கெரட்டோசிஸ் நம்ம எதில் பார்த்தோம்? ஆக்டினிக் கெரட்டோசிஸ். இந்த ஆக்டினிக் கெரட்டோசிஸ் வந்து ப்ரீ மேலிக்னண்ட்டு லீட் ஆகும், ஆக்டினிக் கெரட்டோசிஸ். ஸோ 2 டைப் ஆஃப் லீஷன்ஸை வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பினைலேருந்து ஒரு கோடை கொடுக்கணும், ப்ரீ மேலிக்னண்ட்லேருந்து கோடு கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பினைனுடைய லீஷன்ஸோட கோடு டோட்டலாக 5 ஆக்டினிக் கெரட்டோசிஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லீஷனுக்கு வந்து 1700 கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு லீஷன் ஆக்டினிக் கெரட்டோசிஸில் 5 லீஷனு, ஃபஸ்ட்டு லீஷன்ஸ்க்கு வந்து 11700 கோடை கொடுத்தாச்சு. மீதி நம்மளுக்கு 4 லீஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 4 லீஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், 17003 வந்து 4 தடவை கொடுக்கணும். ஏன்னா இங்கே ஈச்சுன்னு இருக்கிறதுனால 14க்குள்ளே எத்தனை இருந்தாலும் அத்தனை தடவை தனித்தனியாக கோட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 1700 வந்து ஒரு லீஷனுக்கு போயிடுச்சு. மீதி 4 லீஷனுக்கு 17003 கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு நம்ம பினைனுக்கான கோடையும் இப்போ கொடுக்கணும். ஸோ இந்த கோடு தான் பினைனுக்கான கோடு 17110 போய் பார்க்கலாம். டிஸ்ட்ரக்ஷனு பினைன் லீஷன். ஓகே, ஸோ அப் டு 14 லீஷன்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து 3 லீஷன் இருக்கிறதுனால இந்த கோடுக்குள்ளே தான் லீட் ஆகும். ஸோ 17110 வந்து அடிஷ்னலாக கொடுக்கணும். இதில் நம்மளுக்கு எப்படிலாம் கன்ஃபியூஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே கரெக்ட் ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ராங் ஆப்ஷனை தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணுறதை தான் நம்ம கற்றுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 17000 ஸோ அந்த ஈச்சுன்றதை நம்ம பார்க்கலன்னா நம்ம இதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்டது மூலயமா நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிடுவோம். ஏன்னா 5 லீஷன் இருக்கிறதுனால ஈச் லீஷனுக்கு ஒரு லீஷனுக்கும் தனித்தனியாக கோடு கொடுக்கணும். அப்போ 17003 ஒரு தடவை மட்டும்தான் கொடுத்துருக்கிறதுனால பார்த்த உடனேவே நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஓகே, இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். சி ஆப்ஷனில் பினைன் மட்டும்தான் கோட் பண்ணியிருக்காங்க, ஆக்டினிக் கெரட்டோசிஸ்க்கு கோடு கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த ஆப்ஷனில் ப்ரீ மேலிக்னண்ட் மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு வந்து பினைனுக்கான கோடு இல்லை. ஸோ 2 ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகே, இது அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகே, இந்த கான்செப்டை தெரிஞ்சிட்டனாலே இதை வச்சே இது இல்லைன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆக்டினிக் கெரட்டோசிஸ் வந்து 5 இருக்கிறதுனால இங்கே ஒரு தடவை தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதனால இதை அந்த ஆட்-ஆன் கோடை யூனிட்டை வச்சு இந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு பி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். நான் இந்த பர்டிகுலர் கொஷினை நான் ஏன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, இது எல்லா வருஷமும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை ரிப்பீட்டடாக இதே செக்ஷனில் இருந்து டிஃப்ரெண்ட் சைட்டு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் லீஷன்ஸில் கேட்குறாங்க. பட் கான்செப்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கோடோட டிஸ்கிரிப்ஷனில் ஈச்சுன்னு கொடுத்துருந்தாக்கா
அதனுடைய ஒரு இதுக்கும் தனித்தனியாக கோட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் டிப்ஸ் பார்ட் 8 பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.